மூன்றாவதால் மசூல் அக்ஸாவுடைய ஹுத்பா, அந்த ஹுத்பா ஷேக் உருவா இக்ரிமா சபரி ஹஃபிதன் தந்தார்கள். அதாவது ஹிஜ்ரத் நமக்கு தரும் பாடம் படிப்பினைகளும் அது மிக முக்கியமான படிப்பினை தான் யக்கீன், அல்லாஹ்வுடைய உண்மையான நம்பிக்கை. அதே போன்று சகோதர வாஞ்சை, அதே போன்று பிறருக்கு நாங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்ப இடமளிப்பது. ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தில் சொல்கிறான், நீங்கள் நபிக்கு ரசூலுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்தான். அவரை காஃபிர் வழியாக்கிய பொழுது இரண்டு பேரில் ஒருவராக இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது சௌர் குகையிலே தன்னுடைய தோழரை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹசன், அபூபக்கர் பயந்த பொழுது பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் எங்களோடு. அல்லாஹ் அவருடைய சக்கியத் மன அமைதி அவர்கள் மீது இறக்கினான். அதே போன்று அவர் மீது நீங்கள் காணாத படைகளை கொண்டு அல்லாஹ் அவரை பலப்படுத்தினான், உறுதிப்படுத்தினான். அதே போன்று காபிர்களுடைய வார்த்தை, இறைநிராகப்பனுடைய வார்த்தைகளை கீழே போட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஏகத்துவ கலிமாவில் உயர்ந்ததாகின அல்லாஹ் கண்ணியமானவன், ஞானி. தௌபா 40 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபியுடைய ஹிஜ்ரத் இருக்கிறது ஒரு புதிய ஒரு வாழ்க்கை பயணத்தை நமக்கு படிப்பினை தருகிறது. இஸ்லாமிய தாவாவுடைய கட்டங்களிலே பாருங்கள், அந்த தாவா பலகீனமான இறுக்கமான தொந்தரவான சூழலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி தருகிறது. முஷ்ரிக்கீன்கள் மக்காவை துன்புறுத்தினார்கள். முஹம்மதுடைய ஈமானின் காரணமாக, சிலவணக்க தேவைகள் புறக்கணித்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த தாவத்தை பாதுகாக்க மதீனாவுடைய ஹிஜ்ரா பயணத்தை அல்லாஹ் உண்டு பண்ணினார். முஸ்லிம்களை பொதுவாக ஹிஜ்ரத் முஸ்லிம் மனவருத்தத்துடையதாக இருந்தாலும் ஊரை விட்டு போவது சஹாபாக்களுக்கு ஒரு மனவருத்தமான விடயமாக இருந்தாலும் அது உண்மையிலே கட்டாயமாக செல்ல வேண்டிய அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்னு அப்பாஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நோக்கி மக்கா முக்கர்ரமா நோக்கி சொன்னார்கள், நீ எவ்வளவு நல்ல ஊர் தெரியுமா, நீ எவ்வளவு எனக்கு விருப்பமான ஊர் தெரியுமா, என்னுடைய கூட்டத்தார்கள் என்னை வெளியாக்காவிட்டால் உன் அல்லாத வேறு ஊர்களிலே நான் வசிக்க மாட்டேன் என்று மக்காவை பார்த்து கவலையாக சொல்லிவிட்டு போனார்கள். என்றாலும் ஹிஜ்ரத் இருக்கிறது, அது நேரம் குறிப்பிடப்பட்ட வருடம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்வார்கள் சஹாபாக்களை மக்காவுக்கு மீண்டு வருமாறு. குறிப்பிட்ட காலம் தற்காலிகமான ஹிஜ்ரத் ஆகிறது, மக்காவுக்கு மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால். எனவே அதில் உண்மையிலே அல்லாஹ்வுடைய இறை நேச வழிகளை, இறை வழிகாட்டல்களை பின்பற்றி கடைபிடித்த சீர்திருத்தம் பூமியுடைய புனர்மானத்தோடு மக்காவுடைய வெற்றியோடு சேர்ந்தார்கள். நீதியை நிலைநாட்டி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பூமியிலே வசதி வாய்ப்பு எப்படி கொடுத்தால் தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், நன்மை ஏவுவார்கள், தீமையை விட்டு தடுப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்குத்தான் அனைத்து காரியங்களும் இருக்க முடியும். சொந்த முஸ்லிம்களை பொதுவாக ஈமான் யக்கீனுடைய அல்லாஹ்வை கொண்டுள்ள உண்மை நம்பிக்கை ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் வெளிப்படுகிறது, தெளிவாக விளங்குகிறது. எனவே நாங்கள் நம்மால் முடியுமான காரணிகளில் ஈடுபடுவது முழு முடிவையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது. சபரில் நல்ல எடுத்துக்கொண்டார்கள், அதே போன்று வழிகாட்டு எடுத்துக்கொண்டார்கள். அந்த காலச்சியை அழைப்பதற்கு ஆட்டடைகளை ஏற்பாடு செய்வார்கள். இப்படியான விடயங்களை செய்து தன்னாபடியமாக செய்யவிட்டு மற்ற விடயங்கள் அல்லாஹ்விடம் முழுமையாக பொறுப்பு கொடுத்தார்கள். அஸ்பாபுகள் ஆன்மீக காரணிகளை லௌகிக காரணிகளை பயன்படுத்தி அல்லாஹ்வோட நம்பிக்கை உறுதியாக இருந்தது, தன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஷ்ரிக்கீன்கள் சௌர் குகைக்கு பக்கத்தில் வந்த பொழுது அபூபக்கர் அவர்கள் நபியை பார்த்து, ஒரு கால்பாதத்தை பக்கம் கீழே பார்த்தால் எங்களை கண்டு விடுவான் என்று சொன்ன பொழுது, அபூபக்கரே நாங்கள் 2 பேர் நிற்கிறோம், அல்லாஹ் 3ஆம் ஆளாக எங்களை உதவி இருக்கிறான், அல்லாஹ் 3வது நபராக எங்களோடு உதவிக்கு இருக்கும் பொழுது நீங்கள் 2 பேரா என்றா நினைக்கிறீர்கள்? அல்லாஹ் உதவியாளனாக இருக்கின்ற இருவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் 2 பேர், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன பதட்டமும் பயமும் அச்சமும் என்று சொல்லி கேட்டார்கள். அதே போன்று சுராக்காஜி மாறி பக்கத்தில் வந்த பொழுது அவர் நபி அவர்களை தாக்க முனைந்த பொழுது அவருடைய பாதங்கள் எல்லாம் அப்படியே குதிரையுடைய பாதங்கள் எல்லாம் பாலைவன மணலுக்குள் அப்படி புதைகிறது. அவர் உண்மையிலே நபி எதுவும் செய்ய தடுக்கப்படுகிறார். அதுபோல் சுராக்கால் இல்லாதவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ராவுடைய 2 காப்புகள் கிடைக்கும் என்று, பாரசீகனுடைய கிஸ்ராவுடைய காப்பு கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். பின்னர் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அது உமருடைய காலத்திலே நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு வந்து சேர்ந்த பொழுது அந்த மேலாவது கல் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்காக அடிக்கல் நட்டிய பொழுது, பிரதானமான கல்லை வைத்த பொழுது, அப்பொழுது உண்மையிலே நேரான நீதியான ஆட்சி மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை மதீனாவுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எப்பொழுதுமே உண்மையான அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனம் உண்மையான தோட்டத்திலே. அதே போன்று அதை உண்மையிலே இஸ்லாமிய பிரச்சாரம் பரவுவதற்கான ஒரு பிரதான நகரமாக மதீனா முனவ்வராவை நபி அவர்கள் மாற்றினார்கள். அதே போன்று
வசீகால் மதீனா சாசனம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை அங்குதான் அவர்கள் தயாரித்தார்கள், எழுதினார்கள். முஸ்லீம்களே, நல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின்னர் ஈடுபட்ட மிக முக்கியமான பணிதான் சகோதரர் முஹாஜிர் அன்சாரிகளிலே மக்காவாசி மதீனாவாசிகளிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு சிறந்த ஈமானிய ஒரு அடையாளமாக, ஈமானிய செயற்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக, ஒரு பணியாக அது இருந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் அன்சாரிகள் சகோதரர்கள் முஹாஜிர்களை தடுப்பாங்க, சொத்து பொருளாதாரங்களை பங்கு போட்டார்கள், அந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்தார்கள். அவர்கள் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வல்லமை தபவுத்தான் ஆயத்தில் ஈஸ்வர ஏற்கனவே அந்த மதீனாவோடு சரித்து ஈமான் கொண்டவர்கள் உங்களுக்கு முன்னால் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற மதீனாவில் இருக்கின்ற ஈமான்தாரிகள் மக்காவிலிருந்து வந்த ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களை நேசிக்கிறார்கள். அவருடைய உள்ளங்களில் எந்த குரோதங்களோ வஞ்சகங்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இதில் அதிருப்தி ஏற்படவில்லை, மனப்பூர்வமாக செய்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எதை கொண்டும் அவர்களுக்கு எந்த உள்ளத்தில் குரோதங்களோ வஞ்சகங்களோ ஒரு அதிருப்தியோ கிடையாது. அவர்கள் தங்களோட அவர் மதீனாவாசிகளை, அதாவது மக்காவாசிகளை முற்படுத்தியால் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை இருந்தும் வறுமைகள் பசிபட்டன் இருந்தும் தங்களுடைய உணவை கொடுக்கிறார்கள், இடமளிக்கிறார்கள். யார் தன்னுடைய ஆத்மா மனதுக்குள் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுவாரோ அவர்தான் ஜெயசீலர்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக ஈமானிய சமூகம் உருவாவதற்கு இந்த மதீனா ஹிஜ்ரத்துடைய பயணம் நல்ல நல்ல குணங்கள் உருவாகி முரண்பாடுகள் எல்லாம் நீங்குவதற்கு காரணமாக முஸ்லீம்களை பொதுவாக இஸ்லாத்துடைய ஈமானுடைய மிக முக்கியமான பங்கு தான் ஒரு பிற முஸ்லீமுக்கு தீங்கிழைக்காங்க. உண்மையான முஸ்லீம் யார் அதை நாவும் சொல்லும் செயலை விட்டும் பிற முஸ்லீம்கள் நிம்மதியாக இருப்பாரோ அதுதான் முஸ்லீம். முஹாஜிர் என்றால் தன்னோட அல்லாஹ் தடுத்ததை தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான முஹாஜிர். அதே போன்று பொதுவாக இந்த எதிர்மறையான சிந்தனைகளை, நெகட்டிவான சிந்தனைகள் என்றவர்கள் பண்பாடு இல்லாமலாக்கி பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனைகளை, பண்பாடுகளை உருவாக்குவதற்கு இந்த ஹிஜ்ரத் பயணம் காரணமாக இருந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான பயணத்தின் மூலம் இஸ்லாமிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணினான். எனவே இப்பொழுது புத்திசாலிகள், நல்ல சமூகத்திலே நல்ல செல்வாக்குள்ளவர்கள், சமூகத்தை தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள், இப்படி வாலிப சமூகத்தை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய முறைப்படி ஒரு முஸ்லீமுடைய ஹக்கை அவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும், குடும்பத்துடைய பொறுப்பை உணர்த்த வேண்டும். அதே போல நாங்கள் அவரை இந்த காலத்தில் சமூகம் விட்டிருக்கின்ற பயங்கரங்களை விட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும், பொறுப்பினைச்சொலை கொடுக்க வேண்டும், நல்ல பொறுப்புகளை அவர்களை படைக்க வேண்டும், பொறுப்பினைச்சொல்லை அவர்கள் வளர்த்திருக்க வேண்டும். இது சமூக தலைமைகளுடைய கடமையாக இருக்குது. முஸ்லீம்களை பொதுவாக இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அடிப்படைகளை தரக்கூடிய ஒரு எதிர்மறையான விடயங்கள் தான் இன்று நடக்கக்கூடிய லஞ்சங்களை வாங்கிவிட்டு பெறப்படக்கூடிய நடைபெறக்கூடிய ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், அசத்தியமான தீர்ப்புகள், அதே போன்று ஆதாரமில்லாத தீர்ப்புகள், அதுக்கு கொடுப்பனவுகள் கொடுத்து தான் கேட்டவாறு தீர்ப்புகளை வழங்கிக் கொள்வதும், அதாவது அவங்களுடைய பலஸ்தீன் நடக்கக்கூடிய மிக முக்கியமான அநியாயங்கள், அட்டுழியங்கள் உண்டு. அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி சட்டத்துறைகளை பாவிப்பது, முறையற்ற வண்ணம் தன்னுடைய தீர்ப்புகளை கொடுப்பவர்களை கொடுத்து தனக்கு விஷயம் சாதித்துக் கொள்வது, மிக சகோதரத்துவ வாஞ்சை சீர்குலைகளுடைய மறுக்கணை ஞாபகப்படுத்தி இஸ்திக்பார் மற்றும் ஹுத்பா முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நிறுவினார்கள். அந்த மஸ்ஜிதை கட்டி மஸ்ஜிதினூடாக சமூகத்தை வழிநடத்தினார்கள். இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கினார்கள், பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தார்கள், இஸ்லாமிய அடையாள சின்னங்களை மக்கள் மத்தியில் புகட்டினார்கள், அதாவது பரிமாறினார்கள். அதே போன்று அதானுடைய ஓசை அங்கு ஒழிக்கப்பட்டது, சத்திய ஓசை, ஏகத்துவ ஓசை எல்லாம் மஸ்ஜிதில் ஒழிக்கப்பட்டது. இந்த மஸ்ஜிதுகள் பொதுவாக தொழுகையாளிகள் மூலம் செழிப்பாக்கப்பட வேண்டும். முஸ்லீம் ஒரு தன்னுடைய மஸ்ஜிதுக்கு வந்து செல்ல வேண்டும், பேணி பாதுகாத்து தொழில்களை மஸ்ஜித் நிறைவேற்ற வேண்டும், மஸ்ஜித் ஒதுக்கிவிடக்கூடாது. மஸ்ஜிதுகளில் மிக புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட தகுதியான மஸ்ஜித் மஸ்ஜித் அக்ஸா, அதை நாங்கள் செப்பனிட வேண்டும், புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும், மேலே கட்டி எழுப்ப வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அது பொதுப்போக்காக மஸ்ஜித் இருக்கிறது. பொதுவாக அந்த பணி இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் மூலம் நடைபெற வேண்டும். அதுபோல் மஸ்ஜிதுகள் எப்பொழுதுமே இளம் சமூகத்துக்கு நல்ல புத்திமதி நெறிமுறைகளை வழங்கக்கூடிய, அவர்கள் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக, ஒரு முகவரியாக மஸ்ஜித் திகழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக முஸ்லீம்களே ஹிஜ்ரா நபவியா இஸ்லாமிய ஜவா பிரச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்று. அதை மையப்படுத்தின ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கால வருடத்துடைய ஆரம்பத்தை முடிவெடுத்தார்கள். முஹர்ரத்தை கொண்டு வருடத்தை புது வருடத்தை ஆரம்பிக்க தன்னுடைய காலத்தில் ஆலோசனை செய்து முடிவெடுத்தார்கள். எனவே இப்படியான விடயங்கள் எல்லாம் நம்முடைய அன்றாட கலண்டர் கூட, இஸ்லாமிய கலண்டர் கூட ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்படுகிறது என்ற சிந்தனை எடுக்க வேண்டும். எப்பொழுதுமே வாலிப இளம் சமூகத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். அவர்களை நல்ல முறையில் எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லாமே நம்முடைய அனைத்து விடயங்களும் அந்த இஸ்லாமிய மாத அடிப்படையில்
நாட்காட்டு அடிப்படையில் நடப்பதை நாங்கள் மையப்படுத்தி நாட்டில் சொல்கிறார்கள். நமது நாட்டில் அப்படி ஆங்கில கலந்தல் பாதிக்கப்பட்ட அடிப்படை இஸ்லாமிய தேதிகளை நேரங்களை காலங்களை நாங்கள் புரிந்து கொள்வது இஸ்லாமிய அடிப்படையில் நமக்கு கடமையாகும். எனவே இறுதியாக இப்படியான நோக்கங்கள் நிறைவேறுவதுதான் இந்த வரலாற்று நிகழ்வில் நாம் பெற வேண்டிய படிப்பினை நாங்கள் அதை புரிந்து நடக்க நம்ம செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே நல்ல கடித பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், நம்முடைய எல்லா நிகழ்வுகள் அனைத்தும் இஸ்லாமிய திகதிகளை மையப்படுத்தி நாள் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தி மதரசாக்களிலே கல்வி கலாபடங்களிலே பொது அடிப்படைகளிலே இந்த திகதிகள் பயன்படுத்தப்படுவது இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பது உகந்தது என்பதை ஞாபகப்படுத்தி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் கரீமா சபீர் ஹஃபிதுல்லாஹ் தஆலா ஹுத்பா முற்றுப்பிள்ளைகள் என 3 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம், நாமும் செயல்படுவோம், பிறருக்கும் செயல்படுவதற்காக வேண்டிய எத்தி வைப்போம் என்ற வேண்டுகோளோடு நேர்களை உங்களுக்கு நன்றி செலுத்தியவனாக நிகழ்ச்சியை தயார் தொடங்க நண்பர் ரிஜ்வானுக்கும் நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.